தாம்பரத்துலேருந்து ராமேஸ்வரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ட்ரெயின் விட்டுருக்காங்க. எஸ், இந்த பாம்பன் எக்ஸ்பிரஸ்ன்ற ட்ரெயின் தான் விட்டுருக்காங்க. அதோட ட்ரெயின் ட்ராவல் ஆக தான் இன்றைக்கி நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர். எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சரியா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டெஸ்டினேஷன் தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். எஸ், ராமேஸ்வரம் வரைக்கும் தான் இன்றைக்கி நம்ம ட்ரெயின் ட்ராவல் ஆகானது வரப்போகுது. இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் ஷோ பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. எஸ், பாம்பன் எக்ஸ்பிரஸ் என்ற பெயர் அழைக்கக்கூடிய ஒரு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸில் இன்றைக்கி நம்ம ட்ரெயின் ட்ராவல் ஆகணும் வரப்போது. கரெக்டாக தாம்பரத்துலேருந்து ராமேஸ்வரம் போக போகிறோம். ஏன்டா நீ ராமேஸ்வரத்துலேருந்து வீடியோ எடுத்துருக்கலாமேன்னு கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துலேருந்து வீடியோ எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்கேஸ் யாராவது போட்டிருக்கலாம். பட் நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தாம்பரத்தில் கவர் பண்ணுற ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ராமேஸ்வரம்னாலே காலையில் பார்க்கும்போது அந்த சன்ரைஸோடு பார்த்தா தான் அந்த பாலத்துக்கே ஒரு அழகுன்றது போனவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இல்லைனா டிஜிட்டலாக இந்த வாட்டி நீங்களும் ட்ராவல் பண்ணி பாருங்கள். அந்த ஒரு காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி தாம்பரத்துலேருந்து ராமேஸ்வரம் ட்ரை பண்ண போகிறோம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போது இன்றைக்கி கரெக்டாக April 6 அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக April 6, 2025 தான் புது வெர்டிக்கல் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆப்ரேஷனுக்கு இன்றைக்கி ரைட் நோ பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சாச்சு. இப்போ நம்ம தாம்பரத்தில் தான் இருக்கும். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியா 6:10 இங்கேருந்து டிபார்ச்சர் ஆகும். மிச்சது எல்லாமே உள்ளே போய் பேச ஆரம்பிக்கிறேன். பேச வேண்டியது நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரூட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரூட்டு. மொத்தம் 3 ரூட் இருக்குது ராமேஸ்வரம் போகிறதுக்கு. அதில் நம்ம 3வது ரூட்டில் தான் இன்றைக்கி நம்ம ட்ரெயின் ட்ராவல் ஆகானது வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அவ்வளோதான், டிக்கெட் போட்டாச்சு. டிக்கெட் புக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா வரைக்கும் உங்களுக்கு டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாம்பரத்துக்குள்ளே அப்படியே போயிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர்லாம் 10 போட்டு வச்சுருக்காங்க. தாம்பரம் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் தான். பிளாட்ஃபார்ம் 10 பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து எடுத்துகிட்டு போடலை. ஏதோ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நிற்கிது. அது என்ன வண்டின்னு தெரியல. பிளாட்ஃபார்ம் 10 பார்த்தீங்கன்னா இதோ இருக்காப்புல. இன்னும் ஸ்டேஷன் வந்தாச்சு. பட் பிளாட்ஃபார்ம் ஒன்றும் அலோகேட் பண்ணல வண்டிக்கு. டிக்கெட் போட்டாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா சரியா 4:27 ஆகுது. வண்டி நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்குது. நிற்கிறானா இல்லையா ஒன்றும் தெரியல. என்ஜின் மட்டும் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது கண்டிஷனில். கீழே போயிட்டு இருக்கா இல்லைன்றதை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம் இந்த வண்டிக்கு. எல்லா வாட்டி பண்ணுற மாதிரி தான் எல்லா டோர் நம்ம தான் ஓப்பன் பண்ண போகிறோம்.
விழுப்புரம் ஜங்ஷன் வரைக்கும். எனக்கு பின்னாடி தெரிகிற ராயபுரம் வேப் 7 தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளை விழுப்புரம் ஜங்ஷன் வரைக்கும் கூட்டிகிட்டு போவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்ட்ரெச் நம்மளுக்கு டீசல் லோகோமோட்டிவ் ஷெட் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளை கூட்டிகிட்டு போக போகிறாங்க. கரெக்டாக விழுப்புரம் ஜங்ஷன்லேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுதான் போக போகுது. நம்மளுக்கு அதுக்கப்புறம் 2 அன்ரிசர்வ்டு கோச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு S6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஏசி ஸ்லீப்பர் கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. பிராண்ட் நியூ 3 டயர் கோச்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா 2024 பில்ட் பண்ணது. 5 3 டயர் ஏசி கோச்சஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டெடிக்கேட்டட் செகண்ட் ஏசி கோச் கொடுத்துருக்காங்க. வெறும் செகண்ட் ஏசி பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு கோச் தான். ஒரு 2 டயர் ஏசி கோச்சஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 அன்ரிசர்வ்டு கோச் கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஃப்ரண்ட்டில் எப்படி 2 இருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னாடி 2 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 அன்ரிசர்வ்டு கோச்சுக்கு அப்புறம் ஒரே ஒரு உங்களுக்கு SLRD கொடுக்காம டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேடிஸ் கோச் ஒன்று கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசேபிள்டு பெட்டியும் பார்த்தீங்கன்னா அந்த கடைசியில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேடிஸ் கோச் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அது நம்ம காட் ட்ராவல் பண்ணாப்பில் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட கோச் கம்போசிஷன். தாம்பரம் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் வயா செங்கல்பட்டு, விழுப்புரம், சிதம்பரம், மயிலாடுதுறை, காரைக்குடி இஸ் ஆன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 10. நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிற கோச் பார்த்தீங்கன்னா இவன் தாங்க செகண்ட் கணக்கு படி பார்த்தா 3வது கோச்சான செகண்ட் அன்ரிசர்வ்டு கோச்சாக இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா சரியாக இதில் தான் பார்த்தீங்கன்னா ட்ராக் சைடு போகிற மாதிரி நான் உங்களுக்கு சீட் போட்டு வச்சுருக்கேன். மிச்சதெல்லாமே வண்டி கிளம்பட்டும். வண்டி கிளம்ப பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 7 நிமிஷம் தான் இருக்குது வண்டி கிளம்ப. கூட்டம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தான் இருக்குது. ரிசர்வேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். எந்த இதில் இது பண்ணியிருந்தது யூடியூப் இது ட்ரெயின் இன்னைக்கு ஸ்பெஷலாக போகிறதுனால எடுக்கிறீங்க? ஸ்பெஷல்லாம் இல்லை, எப்பயும் புது வண்டி விட்டால் அது எடுத்துகிட்டு வராது. நல்லாயிருக்கும் உங்கள் இது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு எல்லாம் நல்லாயிருக்கும். வண்டி இந்த வண்டி போகிறீங்க நல்லாயிருக்கும். சரியா நம்ம ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் 6:10 ஆன் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக டிபார்ச்சர் ஆகிட்டோம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு எங்கேயுமே நடுவில் எங்கேயுமே ஹால்ட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டு ஜங்ஷனில் போய் ரீச் பண்ண போகிறோம். பாப்பா எத்தனை மணிக்கு போகிறாங்கன்றதில் பார்க்க ஆரம்பிங்களா. வண்டியோட ஃபுல்லிங் பார்த்தீங்கன்னா அந்த 10th பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்ததுக்கப்புறம் மெயின் லைன் டச் பண்ணதுக்கப்புறம் பிக்கப் பண்ண போக ஆரம்பிச்சாச்சு. இதுக்கப்புறம் ஸ்கிப்பிங்ஸ் ஏதாவது ஓவர்டேக்ஸ் இருக்காது, பட் ஆனால் கிராசிங்ஸ் ஏதாவது இருந்தால் பார்க்க ஆரம்பிக்கலாம்.
வண்டி பார்த்தீங்கன்னா சரியா 1 நிமிஷம் டிலேவோட செங்கல்பட்டு ஜங்ஷன் வந்திருக்கும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஹால்ட் எங்கே கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா நம்மளுக்கு விழுப்புரம் ஜங்ஷன் தான் இருக்குது. நெக்ஸ்ட் அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லோக்கோ சேஞ்ச் இருக்கும். எலக்ட்ரிக்லேருந்து டீசல் லோகோமோட்டிவ் தான் WDP 4D தான் நம்மளுக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். 4D தராங்களா 4G தராங்களான்றதை அங்கே போயிட்டு நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக அந்த ஷார்ட்ஸ் நான் எடுப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கே ஒரு நடுவில் ஹால்ட் கிடையாது, மேல்மருவத்தூரும் கிடையாது, திண்டிவனமும் கிடையாது, டேரெக்டாக விழுப்புரம் ஜங்ஷன் தான். பாவம் எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க என்ன எதிர்பார்க்கலாம் வாங்க. வண்டி பார்த்தீங்கன்னா டீகபிள் பண்ணி விழுப்புரத்துலேருந்து வண்டி கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. லோக்கோ நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணி தான் இருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா டின்னருக்கு 2 சப்பாத்தி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கிரேவி மாதிரி கொடுத்துருக்காங்க, வெஜ் குருமா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டேன். இன்றைக்கி டின்னர் இது மட்டும்தான். இது கிரேவி ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 ருபீஸ் வருது. 2 சப்பாத்தி சூடாக இருக்குது, இப்போ தான் போட்டாங்க, கேன்டீனில் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா சரியா விழுப்புரம் ஜங்ஷனுக்கு 35 நிமிஷம் அட்வான்ஸாக தாங்க வந்திருக்கோம். செம்ம அட்வான்ஸாக வந்து லோக்கோ சேஞ்ச் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ம லோக்கோ சேஞ்ச் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா WP7 ராயபுரம் ஷெட்லேருந்து GOC இந்த கோல்டன் ராக் இருக்காங்கல்ல, கோல்டன் ஷெட், எஸ், அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு WDP 4D தான் வந்திருக்கு. பக்காவான ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இப்போ ரோரிங் சவுண்டு கேட்கணும்னு நினைக்கிறேன், எல்லாமே மாற்றியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்புறது தான். நடுவில் இதுக்கப்புறம் இருக்க ஸ்டேஷன்ஸ் எதுவுமே நான் ஓரளவு பார்த்தீங்கன்னா ஸ்கிப் ஆகாமல் தான் எடுக்கணும். பிகாஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டோட மெயின் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே இதுக்கப்புறம் தான் வரப்போகுது, மயிலாடுதுறைக்கு அப்புறம். அது
எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா சரியா விழுப்புரம் ஜங்ஷன்லேருந்து ஆன் டைமுக்கு தான் நம்ம டிபார்ச்சர் பண்ணியிருக்காங்க. சரி 8:30 மணி சொல்லியிருந்தாங்க. ஆன் டைம் 8:30 பார்த்தீங்கன்னா டிபார்ச்சர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஹால்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு திருப்பாதிரிப்புலியூர் தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடு போகாமல் லெஃப்ட் சைடு எடுத்து நம்ம மெயின் லைன் மூலிமா போய் மயிலாடுதுறை வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் டைவர்ஷன் திருவாரூர் டைவர்ஷன் மறுபடியும் நம்ம லெஃப்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அந்த ராம்நாடு ரூட் இருக்குல்ல அந்த ரூட்டில் நம்ம போக போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஹால்ட் திருப்பாதிரிப்புலியூர். நம்ம ரூட் சேஞ்ச் ஆயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் லைன் மூலிமா நம்ம டச் பண்ணி போய் ஆரம்பிச்சு ஃபுல்லாக இதுக்கப்புறம் மெயின் லைன் நைட் நேரம் ஒன்றும் தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம கோசி கவர் பண்ண பார்க்குறோம். பட் வண்டி இன்னும் எடுக்கலை. என்ன காரணன்றது தெரியல. சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அட்வான்ஸாக தாங்க வந்திருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை ஜங்ஷன் தான் ஒரு மெயின் ரூட்டாக. இந்த ரூட்டில் மயிலாடுதுறை ஜங்ஷன். இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த மயிலாடுதுறை ஜங்ஷனில் நம்மளுக்கு ரூட் பிரிவோம். ஒரு நிமிஷம் அட்வான்ஸாக வந்திருக்கோம். எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க என்ன இதுன்றதில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சரியா சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து 2 நிமிஷம் டிலேவோட தான் வண்டி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு மேஜரான ஹால்ட்டான மயிலாடுதுறை ஜங்ஷன் தான் போக போகிறோம். அங்கேருந்து மொத்தம் 2 பிரிவு. ஒன்று பார்த்தீங்கன்னா திருவாரூர் ஜங்ஷன் ரூட்டு, அடுத்தது ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தஞ்சாவூர் ஜங்ஷன். நம்ம போகும்போது திருவாரூர் ஜங்ஷன் ரூட்லேயே போக போகிறோம். எத்தனை மணிக்கு போகிறாங்க என்ன இதில் பார்க்க ஆரம்பிக்கிறோம். அது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்கிப் நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட்டு ரன்னில், அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபி சப்போர்ட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வண்டிக்காக அந்த லோக்கோ பைலட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சால்வெல்லாம் பூத்துனாங்க. நம்மளால் கவர் பண்ண முடியல. ஃப்ரண்ட்டில் ஏன்னா போலீஸ் ஜாஸ்தியாக இருந்தாங்க. டக்குன்னு பார்த்துட்டு ஓடி வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மயிலாடுதுறை ஜங்ஷன் தான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ட்ரெயின் வந்து கிராசிங்கில் இருக்குது. ஒன்று வந்து ராமேஸ்வரம் டு தாம்பரம் வர வண்டி. நம்ம அப்ரோச்சிங் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம்.
ராமேஸ்வரம் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் டுவர்ட்ஸ் சென்னை போகிற வண்டி இது. இப்போ நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியா ஆன் டைமுக்கு கரெக்டாக நம்ம மயிலாடுதுறை ஜங்ஷன் வந்திருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 லைன் பிரிய போகுது. எஸ் ஒன்று திருச்சி ரூட்டில் போய் தஞ்சாவூர் திருச்சி போகிற ரூட்டு. இப்போ நம்ம போக போகிற ரூட் என்னென்னு கேட்டிங்கன்னா திருவாரூர் ஜங்ஷன்லேருந்து நம்ம டேரெக்டாக ராமநாதபுரம் ரூட்டை டச் பண்ணிவிட்டு நம்ம போக போகிறோம் வியா காரைக்குடி ஜங்ஷன். நம்மளோட இப்போ தான் பார்த்தீங்கன்னா கிராசிங் உங்களுக்கு பார்த்துருப்போம். நம்ம ட்ரை கலர் லைவரி போட்டிருக்க நம்மளுக்கு WDP 4D போயினாப்பில் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ரெடி ஃபார் டிபார்ச்சர் கரெக்டாக இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா சரியாக 10:21 ஆகுது. ஒரு 7 நிமிஷமாக பார்த்தீங்கன்னா இங்கே நின்றுட்டுருக்கோம். வண்டி எத்தனை மணிக்கு எடுப்பாங்கன்றது தெரியல. வண்டி எடுக்க மிச்சம் எல்லாமே பார்க்க ஆரம்பிக்கலாம். இங்கே நம்மளுக்கு பிரிய ஆரம்பிச்சிரும். உங்களுக்கு இப்படி இந்த ரூட்டில் போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு தஞ்சாவூர் தென் பார்த்தீங்கன்னா திருச்சி போக போகிறீங்க. இது நம்ம போக போகிற லெஃப்ட் சைடு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரூட்டில் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் இப்போ கரெக்டாக ராமநாதபுரம் ப்ளஸ் அதேயோட ராமேஸ்வரம் போகிற ரூட் இது. டுவர்ஸ் நம்ம இப்போ அப்படி தான் போக போகிறோம். சாங் பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே இருக்குது. திருவாரூர் சந்திப்பு. டைம் 3 நிமிஷம் அட்வான்ஸ். காரைக்கால் எக்ஸ்பிரஸ் ரெடியாக நிற்கிது. அப்புறம் ஒரு பேசஞ்சரும் பார்த்திங்கன்னா ரெடியாக நிற்கிது. எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா திருவாரூர் ஜங்ஷனுக்கு 2 நிமிஷம் அட்வான்ஸாக தாங்க வந்திருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ரூட்டில் தான் நம்ம போக போகிறோம். எந்த ரூட் கேட்டிங்கன்னா நம்ம ராமநாதபுரம் போகக்கூடிய இந்த சிவகங்கை பட்டுக்கோட்டை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மானாமதுரை ரூட் வழியாக நம்ம பார்த்திங்கன்னா கரெக்டாக ராமேஸ்வரம் போய் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு டீ வாங்கினேன். இந்த டீ போட்டு ரொம்ப நேரம் ஆனால் ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும்ல, ஒரே சக்கரை தண்ணி குடிச்ச மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. சிக்னல் பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க ஃப்ரண்ட்டில். எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க என்ன ஏதுன்றதை அப்படியே பார்க்க ஆரம்பிப்போம் வாங்க. பார்த்தீங்கன்னா சரி வெறும் ஒரே ஒரு நிமிஷம் டிலேவோட தான் கரெக்டாக நம்ம திருவாரூர் ஸ்டேஷனில் வண்டி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்ன ஹால்ட் இருக்குன்றதை அப்படியே போக பார்க்க ஆரம்பிப்போம். ரொம்ப மோசமாக இருக்குது திருவாரூர் ஜங்ஷன். மறுபடியும் சொல்கிறது தப்பாக எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்றைக்கோ போட்ட ரொம்ப பழைய வீடியோலேருந்து ஒருத்தர் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் போட்டிருந்தாரு. திருவாரூர் ஸ்டேஷன் எதுவும் குறை சொல்ல நல்லா ரீடெவலப் பண்ணுறாங்க, சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க.
எந்த ஒரு குறை நான் சொல்ல மாட்டேன்னா பேசஞ்சர் சேஃப்டிக்காக போலீஸ்காரங்க வந்து ஆர்பிஎஃபாக இருக்கட்டும், நம்ம தமிழ்நாடு காவல்துறையாக இருக்கட்டும், கவர்மெண்ட் வந்து நம்ம பேசஞ்சர் சேஃப்டிக்கு இது பண்ணுறாங்களே தவிர vloggers-ன்னு பார்க்கும்போது நம்ம வந்து எப்படின்னா இங்கே நிற்கிறோம், அதுக்கப்புறம் அங்கே நிற்கும் போது நம்ம ஃபோன் வெளியே வைப்போம். அந்த ஒரு காரணத்துக்காக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது செட் ஆகிறது இல்லை. அதனால நம்ம அப்படி சொன்னே தவிர மிச்சப்படி எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது. பார்த்தீங்கன்னா சரியா திருத்துறைப்பூண்டி சந்திப்புக்கு பார்த்தீங்கன்னா ஆன் டைம் கரெக்டாக 12:04 தான் நம்மளுக்கு டைம், கரெக்டாக 12:04 டைம் இங்கே வந்தாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 நிமிஷம் தான் ஹால்ட்டு. தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்த ஹால்ட் நம்மளுக்கு பட்டுக்கோட்டை தான் நம்ம போய் ரீச் பண்ண போகிறோம். இந்த ரூட்டில் நம்ம இப்போ தான் பட்டுக்கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி போக போகிறோம். இதுவரை நான் போயிருக்கேன், பட் நான் தான் வீடியோலாம் எடுத்ததில்லை. இந்த வாட்டி தான் நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். என்ன ஏதுன்றதை போக போக பார்க்க ஆரம்பிக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா இப்போயே வந்து சிக்னல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் கொடுத்தாச்சு. அப்புறம் போக வேண்டியதான். அடுத்த ஸ்டேஷன் வரதுக்கு இன்னும் ஒரு 30 நிமிஷம் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலி, இடமும் காலி ஆகிடுச்சு. ஒரு நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போய்க்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா சரியாக 12 மணிலாம் ஆகுது. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நுழைவு பட்டுக்கோட்டை தான். ரீச் ஆகும்போது எந்திரிச்சு அப்புறம் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா சரியா இப்போ பட்டுக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25 நிமிஷம் அட்வான்ஸாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க. எத்தனை மணிக்கு எடுப்பாங்கன்னே தெரியல. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில் ஒருத்தரும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் லோக்கோ பைலட் பார்த்தீங்கன்னா அப்படி நடந்து போயிட்டாப்புல. இப்போதைக்கு இங்கே யாருமே இல்லை. ஸ்டேஷனும் பார்த்தீங்கன்னா வெறிச்சோடி தான் இருக்குது.
ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 17 நிமிஷம் அட்வான்ஸாகவே மானாமதுரை ஜங்ஷன் வந்தாச்சுங்க. இந்த ரூட்டை ஏன் நான் ரொம்ப பெருசாக சொல்வேன்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து நம்மளுக்கு விருதுநகர் வழியாக நம்ம கன்னியாகுமரியும் போகலாம், இல்லைனா இங்கேருந்து நம்ம டைவர்ட் ஆகி பார்த்திங்கன்னா நம்ம போக வேண்டிய ராமேஸ்வரத்துக்கும் போகலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த ராமேஸ்வரம் வரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு மழை பெஞ்சுது. இந்த சேது எக்ஸ்பிரஸாக சேது தான் நினைக்கிறேன், சேது எக்ஸ்பிரஸ் வரும்போது மழை பெஞ்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இந்த எலெக்ஷன் ஸ்பெஷல் ஒன்று எடுத்துருப்போம். எங்கன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் போகக்கூடிய இந்த எலெக்ஷன் ஸ்பெஷல் சொல்லிட்டு ஒரு ட்ரெயினில் நம்ம வந்துருப்போம், அன்றைக்கி ட்ராவல் பண்ணியிருப்போம். அன்றைக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாக மழை வந்தது. இந்த கோயின்சிடன்ஸ் என்னன்னு தெரியாது. இந்த மானாமதுரைக்கு நம்ம ரீச் பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி மழை வந்துடும். இந்த வாட்டியும் பார்த்திங்கன்னா மழை வந்துருக்கு. மழை பார்த்திங்கன்னா அப்படியே பெஞ்சிட்டு தான் இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கனால இங்கேயே உங்களுக்கு பேசிட்டேன். ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா சரியாக மானாமதுரை ஜங்ஷன்லேருந்து 24 நிமிஷம் டிலேவோட தான் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு எங்கே ஹால்ட் போயிட்டிங்கன்னா பரமக்குடி ரயில்வே ஸ்டேஷன் நம்ம நிற்க போகிறோம். அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் தான் ஃபஸ்ட்டு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரீச் ஆயிருச்சு. எங்கன்னு கேட்டிங்கன்னா சென்னை எக்மோர்லேருந்து ராமேஸ்வரம் போகக்கூடிய சேது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் ரீச் ஆயிடுச்சு. 4:10 தான் ட்ரெயின். 4:08 2 நிமிஷம் அட்வான்ஸாக அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிடுது. ஃபஸ்ட்டு ட்ரெயின் இந்த ரூட்லேருந்து சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் முதல்ல ஃபஸ்ட்டு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரீச் ஆயாச்சு. எங்கன்னா ராமேஸ்வரம் பார்த்தீங்கன்னா சரி ஒரு 19 நிமிஷம் டிலேவோட தான் நம்ம கரெக்டாக பரமக்குடி ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ராமநாதபுரம் தான். எத்தனை மணிக்கு போகிறோம் என்னதுன்றலாம் பார்க்கலாம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிக்னல் கிளியரன்ஸ் கொடுத்தாச்சு நம்மளுக்கு.
ஷாட் காட்டாமல் எக்ஸிட் ஷாட் மட்டும் காமிச்சிருக்கேன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃப்ராக்ஷன் செகண்டில் தூக்கி எந்திரிச்சிட்டேன். வண்டி கரெக்டாக ஹாங் அடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா எந்திரிச்சாச்சு. வண்டியோட எக்ஸிட்டிங் ஷாட் எல்லாமே பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான நம்ம பார்த்தீங்கன்னா பாம்பன் பிரிட்ஜ் மேலே போயிட்டு தென் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் போய் ரீச் பண்ண போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா 4:44 ஆகுது. அப்படியே போக வேண்டியதாங்க. அப்போ போகும்போது இருட்டிட்டு நான் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம இருட்டில் இருந்துச்சு. பட் ஆனால் இன்றைக்கி இருட்டுதா இல்லை இதே மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். கொஞ்ச நேரம் விடுச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் நம்மளுக்கு என்ன இன்றைக்கி எழுதி இருக்குன்றத பார்த்தா தான் தெரியும். அந்த பிரிட்ஜில் போயிருக்கோம். பட் ஆனால் இன்றைக்கி போகிற பிரிட்ஜே வேறு. இவ்வளோ ஸ்பீடெல்லாம் அன்றைக்கெல்லாம் போக முடியல. வெறும் அன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 to 15 கிலோமீட்டர் வேகத்தில் போயிருக்கோம். இன்றைக்கி இப்போ ரன்னிங் ஸ்பீட் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 30 to 45 கிலோ இருக்கும். ரன்னிங் ஸ்பீட் அவ்வளோ வரும் இந்த டைம். ವ್ಯೂ ಮಾತ್ರ ಹೆವಿ ಅಂದರೆ ಹೆವಿ. ಅಲ್ಲಿ ಹಳೆ ಪಾಂಬನ್ ಬ್ರಿಡ್ಜು, ಅದು ರೋಡ್ ವೇಸು, ಇದು ನಮ್ಮದು ನ್ಯೂ. நம்ம ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக ராமேஸ்வரம் ஸ்டேஷனுக்கு ஒரு 8 நிமிஷம் அட்வான்ஸாக தான் நம்ம வந்திருக்கோம். 5:30க்கு வர வேண்டியது பார்த்திங்கன்னா
11:22ன்ற டைமிங்கில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ராமேஸ்வரம் ரீச் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 11 hours 30 minutes கிட்ட நம்ம ட்ராவல் டைமிங் இருந்திருக்கு. அதெல்லாம் ஒரு டைம் இருந்தாலுமே நம்ம வந்து எதுக்காக வந்தோம், இந்த மார்னிங் சன்ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த கடலோட பார்க்கலாம் தான் வந்தோம். பட் ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நடக்கலை. பிகாஸ் பார்த்திங்கன்னா இது சைடு ஃபுல்லாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இது அன்எக்ஸ்பெக்டட். இந்த மழைன்றதே அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்திங்கன்னா வந்து மொத்தமாக நம்ம பிளானை வந்து சொதப்பி விட்டுருச்சு. எங்கன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக பாம்பன்லேருந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜை கவர் பண்ணிவிட்டு அப்படியே கடலை பார்க்கலான்னு பார்த்தோம். பட் ஆனால் அங்கேயே ஒரு சம்பவமே அந்த கடல் தான் நம்மளுக்கு. அந்த வியூ பார்த்திங்கன்னா மார்னிங் டைம் சன்ரைஸ் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் ஒரு கணக்கு போட்டு வந்தேன். ஏன்னா 5 மணின்ற டைமிங்கில் எல்லாமே விடிஞ்சிரும். அந்த டைமிங்கில் கிராசிங் பண்ணும் போதும் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும்னு நினச்சேன். பட் அப்படியே ஆப்போசிட்டாக நடந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கி விட்டுருச்சு. சரி பரவாயில்ல. பட் ட்ரெயினை பற்றி சொல்லணுன்னா வெறும் ஒரு 195 ரூபாவில் ஒரு சூப்பரான ட்ராவல் பார்த்திங்கன்னா சென்னை தாம்பரம்லேருந்து நம்மளுக்கு வந்து ராமேஸ்வரம் வரைக்கும் ஒரு சூப்பரான ட்ரெயின். திருவாரூர் வரைக்கும் பார்த்திங்கன்னா வண்டிக்கு நல்லாவே கூட்டம் இருக்குது. பிகாஸ் பார்த்திங்கன்னா அந்த திருவாரூர் செக்ஷன் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரைக்காலாக இருக்கட்டும், நாகப்பட்டினமாக இருக்கட்டும், வேளாங்கண்ணியாக இருக்கட்டும், மிடில் பாயிண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருவாரூர் ஜங்ஷன் தான். அதனால் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் அங்கே டீபோர்ட் பண்ணனால அதுக்கப்புறம் வர ஸ்டேஷன் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீயாகவே தான் இருக்குது. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் இந்த வண்டி ப்ராக்டிஸ் ஆக ஆரம்பிச்சதுன்னா காரைக்குடி ஜங்ஷனாக இருக்கட்டும், அதை தாண்டி இந்த பட்டுக்கோட்டை லைன்லாம் பார்த்திங்கன்னா வண்டி ஃபுல்லாக ஆரம்பிச்சிடும். வீக் டேஸ்னால கொஞ்சம் காலி, ஆனால் வீக்கெண்டுன்னு வரும்போது பார்த்திங்கன்னா வண்டி எல்லாமே ஃபுல்லாக ஆரம்பிக்குங்க. இதுதான் ஒரு சொல்ல வேண்டியது இருக்குது. டிக்கெட்ஸ் சொல்லி முடிச்சாச்சு நினைக்கிறேன். ட்ரெயின் நம்பர் 16103 ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினோட பேர் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் வந்து பாம்பன் எக்ஸ்பிரஸாக பார்த்திங்கன்னா இன்னும் சிறிது நாளில் பார்த்திங்கன்னா மாறிடும். மார்ச் நல்லாயிருக்குங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா சேது எக்ஸ்பிரஸ் இருக்குது, போட் மேல் இருக்குது. இதுக்கு ராமேஸ்வரம் இருந்தால் ஒரு மாதிரி ஜிலோன் இருக்க மாதிரி அதுவுமே கேட்காத மாதிரி இருக்குல்ல. பட் பாம்பன் எக்ஸ்பிரஸாக மாற்றிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். வேறு ஏதாவது சொல்லணுமான்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ளாக் பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு அமைஞ்சுது. ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா அந்த பாம்பன் பாலம் மட்டும்தான், அந்த வியூ மட்டும் நம்மளால் பார்க்க முடியல. மற்றபடி எனக்கு எல்லாமே ஓகே. இந்த vlog உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நம்ம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆட் பண்ணிகிட்டே இருக்கும். அடுத்த ஒரு சூப்பராக பஸ்ஸாக ட்ரெயின் ட்ராவலில் சந்திக்கிறேன்.